அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கடைசி வரைக்கும் யார் அந்த சார்னு வெளியில தெரியவே இல்லை. கோயம்புத்தூர் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல 36 மணி நேரத்துக்கு வாய் திறக்காம இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்புறமா ஒரு 3 பேரை சுட்டு பிடிச்சிட்டோம்னு சோசியல் மீடியாவில் கருத்து சொல்ல வந்துட்டாரு. எல்லாம் சரிதான். போலீஸ் துறைக்கு மந்திரி யாரு? மு.க. ஸ்டாலின். காவல்துறை என்னோட கட்டுப்பாட்டில் இருக்குது, குற்றம் நடந்தா இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு வாயாலே வீராப்பு பேசும் ஸ்டாலின் கோவை வன்கொடுமை வழக்கில் அவரோட டிபார்ட்மெண்ட் போலீஸ் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு வெளியில சொல்லவே இல்லை. கஞ்சா நடமாட்டம், போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிற ஏரியா, அங்கேயே போனாங்கன்னு திமுக உடன்பிறப்புகள் பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளியா மாத்துறாங்க. இதையெல்லாம் தடுக்க வேண்டியது, கண்காணிக்க வேண்டியது ஸ்டாலின் சார் தலைமையிலான போலீஸ் தானே சார்னு மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை. அவசர போலீஸ் 100க்கு ஃபோன் பண்ணி உடனே ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்க. ஆனாலும் 4.5 மணி நேரமா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு காப்பாற்ற முடியல. அந்த பொண்ணே தானா வந்த பிறகுதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் உயிரை காப்பாத்திருக்காங்க. அதனாலதான் திருநட்ட ஸ்டாலின் துப்பில்லாத திமுக அரசுன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணியிருக்காரு.